بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஸ்ஜிது நபவியில் ஹதீஸை படித்து கொடுக்குற நேரம் அவர்களுடைய மேனியெல்லாம் நடுங்கி கொண்டிருக்கும். ஏண்டா பேசுகிறது ரசூலுல்லாவுடைய வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை, கேட்கிறது வஹி. அப்படி மேல் நடுங்கி கொண்டிருப்பார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நாங்கள் சமூசாவை திண்டுக்கிட்டு கேட்குறது அது இஸ்லாத்துக்கு வஹைக்கு செய்கிற அநியாயம். இன்று துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாடு இலங்கையில் இந்த கலாச்சாரம் ஊடுருவி இருக்கிறது. சினிமா கலாச்சாரம், மிக்சரை டீயை குடிச்சிக்கிட்டு வஹையை கேட்குற கலாச்சாரம், குர்ஆனை கேட்குற கலாச்சாரம். மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹி யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு. ரவாஹு முஸ்லிம். எந்த சமூகம் ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று கூடி அல்லாஹ்வை பற்றி எந்த சமூகம் பேசுகிறதோ, குர்ஆனை ஓதி மார்க்கத்தை படித்து கொண்டிருக்கிறதோ, இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அங்கு ஒரு வகையான அமைதி இறங்கி கொண்டிருக்கும். வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கருணை அந்த சமூகத்துக்கு இறங்கி கொண்டிருக்கும். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் தங்கள் இறக்கைகளால் அப்படியே அரவணைத்துக் கொள்வார்கள். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தா, இங்கு வந்திருக்கக்கூடிய நபர்களை குறித்து அல்லாஹு தாலா தன்னிடம் இருக்கக்கூடிய மலக்குமார்களிடம் பெருமை பாராட்டி பேசிக்கொண்டிருக்கிறான். இவர்கள் என்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள், என்னை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்படி இருக்கின்ற சபையில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் நேரடியாக எங்களை பார்த்து அங்கு பெருமை பாராட்டி பேசிக்கொண்டிருக்கிறான் என்றால் நாம் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் அல்லாஹு தஆலா எந்த மனிதனுடைய உடலிலும் இரண்டு உள்ளங்களை வைக்கவில்லை. ஒரே நேரத்தில் ரெண்டு செயல் செய்கிற ஒரு தன்மை அல்லாஹ் ஆக்கவில்லை. முழுமையான கவனம் இந்த இடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களை நேசித்ததன் காரணமாக இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் வ இன்னமா அன காசிமுன் வல்லாஹு யுஅதி. ரவாஹுல் புகாரி. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, அல்லாஹ் யார் மீது அன்பு கொள்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கத்திலே தெளிவையும் அறிவையும் விளக்கத்தையும் கொடுப்பான், அதற்கான சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தஆலா வழங்குவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் இங்கு வந்திருப்பது எங்களுடைய முயற்சி அல்ல. இந்த ஊரில் பல நூறு பல ஆயிரம் பேர் இருக்கும் பொழுது எங்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்து அவனது மார்க்கத்தை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எங்கள் மீது அன்பு கொள்கிறான். அந்த அன்புக்கு நாம் பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அல்லாஹ் இன்னும் இந்த சந்தர்ப்பத்தை தருவான். வஇத் தஅذன ரப்புக்கும் லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்தினால்
இன்னும் இன்னும் நாங்கள் அதிகப்படுத்துவோம், நீங்கள் புறக்கணித்தால் என்னுடைய தண்டனை வேதனை மிக கடுமையானது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். ஃபதுகுரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், என்னை ஞாபகப்படுத்துங்கள், நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், என்னை புறக்கணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, மனித வாழ்வும் மறுமை வெற்றியும், இந்த தலைப்பு மிக ஆழமாக நாம் ஒவ்வொருவரும் மிக நிதானமாக நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை மட்டும் இந்த தலைப்பிலே உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கிறேன். மனித வாழ்வு என்பது அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது வமல் ஹயாத்து துனியா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஏமாற்றக்கூடிய சொற்ப இன்பம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். வமல் ஹயாத்து துனியா இல்லா மத்தாஉல் குரூர், ஏமாற்றக்கூடிய சொற்ப இன்பம், அற்ப இன்பம் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த துனியாவை பற்றி சொல்கிறான். இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா மனிதன் வாழ்வதற்காக சில விடயங்களை ஏற்பாடு செய்திருக்கிறான். ஆணாக இருந்தால் அவனுக்கு துணையாக குடும்பத்தை, மனைவியை, பிள்ளைகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். பெண்ணாக இருந்தால் கணவனை, பிள்ளைகளை, குடும்பத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். தொழில் வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இவை எல்லாவற்றையுமே அல்லாஹு தஆலா சோதனையாக அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறான். ஆனால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அவன் மறுமை வெற்றிக்காக மட்டும் வாழ வேண்டும், மறுமைதான் அவனுடைய லட்சியம், குறிக்கோள் என்று வாழ வேண்டும். அதனால தான் ஒரு அரசர் தன்னோடு தன்னுடைய தோழர்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ஒரு பவனி செல்கிறார், உலா செல்கிறார். பாதையில் அவர் சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது முன்னால் ஒரு குகை தெரிகிறது, பெரிய குகை. அப்போ அந்த அரசர் சொன்னால், அந்த அரசர் சொல்கிறார், அவரோட வார தோழர்களுக்கு, சகாக்களுக்கு சொல்கிறார், முன்னால் ஒரு குகை தெரிகிறது, நீங்கள் அந்த குகைக்குள்ளே போனால் இருட்டாக இருக்கும், அந்த இருட்டுக்குள்ளே ஒன்றுமே விளங்காது. நீங்கள் உங்களோட கையில் இருக்கக்கூடிய பை, உங்களோட கையில் இருக்கக்கூடிய பேக்கில் நீங்கள் உங்களோட காலுக்கு அடிபடுற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த குகைக்குள்ளே எடுத்துக்கொள்ளணும், எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் ஒரு நிபந்தனை, அங்கு அந்த குகைக்குள்ளே நீங்கள் ஒன்றும் எடுக்காவிட்டாலும் நீங்கள் கவலைப்படுவீர்கள், எல்லாவற்றையும் எடுத்தாலும் கவலைப்படுவீர்கள், கொஞ்சம் எடுத்தாலும் கவலைப்படுவீர்கள். அப்போ எப்படி சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் எடுக்காட்டியும் கவலைப்படுவீங்க, எடுத்தாலும் கவலைப்படுவீங்க, அதிகம் எடுத்தாலும் கவலைப்படுவீங்க, கொஞ்சம் எடுத்தாலும் கவலைப்படுவீங்க. இப்போ முன்னால் குகை வருகிறது. அப்போ உள்ளே போனவர்கள் எல்லாம் ஒரு சிலர் நினச்சாங்க எடுத்தால் கவலைப்படுவோம், ஏன் எடுக்கணும் அப்படின்னு எடுக்காமல் விட்டுட்டாங்க ஒரு சிலர். இன்னும் சிலர் அவர் சொன்னதுக்காக வேண்டி ஒரு 4-5 காலில் கையில் படுற 4-5 பொருட்களை எடுத்துக்கொண்டாங்க. இன்னும் சிலர் கிடைக்கிற எல்லாவற்றையும் எடுத்து தன்னுடைய பேக்கில் பையில் போட்டு கொண்டார்கள். இப்போ குகையை தாண்டி வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே அரசர் சொன்னார், இப்போ நீங்கள் உங்களோட பையை திறந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த மக்கள் திறந்து பார்க்குறாங்க. அந்த பையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எடுத்து போட்ட ஒவ்வொன்றும் முத்து, மாணிக்கம், வைடூரியம், இரத்தினம், மரகதம், இப்படி விலை மதிக்க முடியாத இரத்தின கற்களும் விலை மதிக்க முடியாத முத்துக்களும் பவளங்களும் இருக்கின்றன. இப்போ இந்த நேரத்தில் ஒன்றுமே எடுக்காத மனிதர்கள், நான் 1-2 எடுத்திருக்கலாமே, 1 எடுத்திருக்கலாமே என்று யோசித்தாங்க. ஒரு 5-10 அவர் சொன்னதுக்காக எடுத்தவங்க 5-10 எடுத்தோமே, இன்னும் ஒரு 5 எடுத்திருந்தால், இன்னும் ஒரு 10 எடுத்திருந்தால் என்று கவலைப்பட்டாங்க. காலில் கையில் படுறதையெல்லாம் எடுத்தவங்களும் யோசித்தாங்க, இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு 4-5 எடுத்திருக்கலாமே, சும்மா காலுக்கு கைக்கு பட்டது கொஞ்சம் தள்ளி போய் அங்கால போய் இங்கால போய் இன்னும் ஒரு 5-10 சேர்த்தால் ஒரு இரத்தினக்கல்ட விலை எவ்வளோ? அப்போ அவ்வளவு பெருமதியான ஒவ்வொன்றையும் நாம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி எடுத்தவர்களும் எடுக்காதவர்களும் கொஞ்சம் எடுத்தவர்களும் அதிகமாக எடுத்தவர்களும் கவலைப்பட்டார்கள். இப்போ இந்த செய்தி, இந்த குகை இருக்குதானே, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. திரும்ப போக முடியாது, குகையை விட்டு வெளியே போனால் திரும்ப போக முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் தேடுற ஒவ்வொரு நல்லமலும் இப்படித்தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் செஞ்சாலும் கவலைப்படுவீங்க,
கொஞ்சம் செய்யாட்டியும் கவலைப்படுவீங்க, அதிகமாக செஞ்சாலும் கவலைப்படுவீங்க. ஏனென்றால் நாளை மறுமையில் இந்த குகைதான் மனித வாழ்வு. மறுமை வெற்றி என்பது அந்த குகைக்குள்ள வெளியே நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களே அதுதான். எவ்வளவு எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் இப்போ ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு போனால், சொர்க்கத்துக்கு போய் எல்லாருக்கும் ஒரே சொர்க்கம் கிடைக்காது. ஒரு சுபஹானல்லாஹ் என்னை விட இன்னும் ஒருவர் அதிகமாக, ஒருவர் 2 பேர் இருக்கிறாங்க, ஒருவர் 1000 நன்மை செய்திருக்கிறார், இன்னும் ஒருவர் 1000 நன்மை செய்திருக்கிறார். மேலதிகமாக ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லிவிட்டார் என்றால் 2 பேருடைய சுவனத்தினுடைய தரஜாவும் வித்தியாசம். ஒருவர் மேலே இருப்பார், ஒருவர் கீழே இருப்பார். அந்த நேரத்தில் யோசிப்பார், நான் ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்லியிருந்தா, எல்லாத்தையும் எடுத்தோமே, நான் இந்த நேரத்தில் இந்த கிழமையில் இந்த திகதியில் நான் இப்படி ஒரு சீரியலை பார்த்து கொண்டிருந்த அரை மணித்தியாலத்தில் ஒரு காஜுசு குர்ஆனை ஓதி இருந்தால் நான் எங்கோ இருப்பேன். என்னோட ஒன்றா படித்த என்னுடைய நண்பி சொர்க்கத்தில் என்னை விட தரஜாவில் உயர்ந்திருக்கின்ற பொழுது நான் அந்தஸ்தில் குறைஞ்சிருக்கிறேன் என்று கவலைப்படுவார்கள். நன்மை செய்யாதவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள். கொஞ்சம் நன்மை செய்தவர்கள் பாவம் கூடியிருந்தால் நரகத்துக்கு செல்வார்கள், பாவம் குறைந்து நன்மை கூடியிருந்தால் சொர்க்கம் செல்வார்கள். ஆனால் தரஜாவில் அவர்கள் கீழே இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் மனித வாழ்க்கையும் மறுமை வெற்றியும். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு நல்லமல் செஞ்சாலும் கவலைப்படுவான். ஆனால் ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், வாழ்க்கையில் அவனது நம்பிக்கை அகீதாவை சரி செய்து அவன் முடியுமான அளவு நல்லமல்களை செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், நிச்சயமாக கொடுப்பான். அதற்காக இந்த உலகத்திலே வாழ்கின்ற மனிதனுடைய லட்சியமும் குறிக்கோளும் மறுமை என்றிருந்தால் உலகம் தவறுகின்ற பொழுது அவன் கவலைப்பட மாட்டான். ஏனென்றால் மறுமைதான் அவனுடைய இலக்கு, லட்சியம் என்பதை அவன் புரிந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த உலகத்திலே நாம் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த எல்லா விடயங்களும் இந்த உலகத்திலே உள்ள தேவைகளை நிறைவேற்ற நோக்கம் என்பது தேவையாக மாறிவிடக்கூடாது, தேவை நோக்கமாக மாறிவிடக்கூடாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் குடும்பத்தை தந்திருக்கிறான். எதற்காக? நாளை மறுமையில் குடும்பமாக இருக்க வேண்டும், சொர்க்கத்திலே குடும்பமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நீங்கள் எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் செய்து கொடுத்தீர்கள், ஆனால் மார்க்கத்தை தீனை கொடுக்கவில்லை என்றால், கணவன் சொர்க்கத்திலும் மனைவி நரகத்திலும் இருந்தால் அந்த வாழ்க்கை உங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது. பாதையிலே உங்களது பிள்ளை நடந்து செல்கின்ற பொழுது ஒரு முள் குத்துவதை நீங்கள் தாங்க மாட்டீர்கள். நெருப்பு லேசா அதனுடைய அந்த ஜுவாலை படுவதை கூட நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீடூடி காலம் நிரந்தரமான மறுமை வாழ்க்கையில் தோற்றுவிட்டால் அதற்கு எந்த ஒரு ஈடு இணையும் கிடையாது. எனவேதான் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நாம் மறுமைக்காக எம்மனது வாழ்க்கையை நாம் தயார் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே வாழ வேண்டும், இந்த உலகத்துக்காக வாழக்கூடாது, மறுமைக்காக வாழ வேண்டும். சஹாபாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், மறுமைக்காக வாழ்ந்தார்கள். நாம் இன்று இந்த உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்துக்காகவே வாழ்கிறோம். எனவே நம்முடைய லட்சியம் அதல்ல. சஹாபாக்களுடைய அந்த லட்சியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அது வீணும் விளையாட்டும். يعلموا أنما الحياة الدنيا لعب ولهو وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு வீண் விளையாட்டு. இந்த உலக வாழ்க்கை என்பது அலங்காரம். இந்த உலக வாழ்க்கை என்பது வீணான எங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய போட்டி, பொறாமை, பெருமையிலே தங்கி இருக்கிறது. நான் ஏன் வாழுகிறேன் என்ற லட்சியம் தெரியாமல் நாம் ஒருவருக்கொருவர் பெருமையடித்துக் கொள்கிற நிலையில் வாழ்கிறோம். அதுதான் இந்த உலகம். இதை நாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை ஒருவர் கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சோதனையையும் வேதனையும் இறக்கி விடுகிறான். குல் இன் கான ஆபாஉக்கும் வஅப்னாஉக்கும் வஇஹ்வானுக்கும் வஅஸ்வாஜுக்கும் வஅஷீரத்துக்கும் வஅம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. குல் நபியே சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள், வ அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பம், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா நீங்கள் சேர்த்து வைக்கின்ற பொருளாதாரம், வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா நஷ்டம் போய்விடுமே என்று நீங்கள் அஞ்சி சேமித்து வைக்கின்ற வியாபார சரக்குகள், வமசாக்கினு தர்தௌனஹா நீங்கள் விரும்பி வசிக்கின்ற வீடுகள், வாசஸ்தலங்கள், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலி அல்லாஹுவையும்
அவனது தூதரையும் விட நேசத்துக்குரியதாக மாறிவிட்டால், வஜிஹாதின் ஃபி சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதை விட இந்த உலக மோகம் உங்களுக்கு, இந்த உலகம் நேசத்துக்குரியதாக ஆகிவிட்டால், ஃபதரப்பசு, நீங்கள் எதிர்பாருங்கள், ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி, அல்லாஹுடைய வேதனை, அல்லாஹுடைய தண்டனை உங்களை வந்தடைவதை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். என்னிடம் பொருளாதாரம் இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, பிள்ளைகள், மனைவி மக்கள், வாகனம், வசதி, தொழில் எல்லாம் இருக்கிறது, மனசில் நிம்மதி இல்லை, மனசில் சந்தோஷம் இல்லை, மனசில் மகிழ்ச்சி இல்லை என்றால், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை, அல்லாஹுடைய திக்ரை விட்டும் அல்லாஹ் மனிதனை அப்புறப்படுத்தி விடுவான். அல்லாஹுடைய சிந்தனை திக்ர் உள்ளத்தில் வரவில்லை என்றால், அல்லாஹுவை பற்றியுள்ள அந்த திக்ர் உள்ளத்தில் இல்லை என்றால், அது உங்களுக்கு அல்லாஹ் தார மிகப்பெரிய தண்டனை. அந்த திக்ர், அல்லாஹுடைய திக்ர் சிந்தனை இல்லாத இதயம், அங்கே நிம்மதி இருக்காது. அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹுடைய ஞாபகத்தின் மூலமாக, அல்லாஹுடைய திக்ரின் மூலமாகத்தான் இதயங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹுவை திக்ர் செய்யாத, அல்லாஹுவை நினைக்காத அப்படிப்பட்ட ஒரு இதயம் இருக்குமாக இருந்தால், அந்த இதயம் நிம்மதியை, அமைதியை பெறாது. அது எப்பொழுதும் அல்லாஹுடைய மிகப்பெரிய தண்டனையான, அல்லாஹி விட்டும் தூரமாகி துனியா துனியா துனியா, உலகம் 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 என்று உலகத்தை நோக்கி உலகத்தினுடைய சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அமைதியாக சந்தோஷமாக வாழ்வதுதான் அவன் மறுமைக்குரிய வெற்றிக்கான அடிப்படை. மன் அமில சாலிஹம் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. யார் மன் அமில சாலிஹன், சாலிஹான் அமல் செய்கிறார்களோ, மின் ذكرٍ أو أنثى, ஆணாயினும் பெண்ணாயினும், وهو مؤمن, அவர்கள் முஃமினாக இருந்து கொண்டு நல்லமர்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு فلنحيينه حياة طيبة, நாம் அவர்களுக்கு மனமான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை, மனநிறைவான வாழ்க்கையை கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. நாளை மறுமையில் அவர்களுக்கு அவர்கள் செய்த நல்லமல்களுக்காக பரிபூரணமான கூலியை நாம் நிச்சயமாக கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப இந்த உலகத்தில் அமைதி ஈமானிலும் சாலிஹான அமல்களிலும் இருக்கிறது. மறுமையினுடைய வெற்றிக்கான வழி ஈமானும் சாலிஹான அமலும். இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் நஷ்டவாளி என்பதற்கு அடையாளத்தையும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். மனமான வாழ்க்கை, ஈமான், சாலிஹான் அமலுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا قَالَ كَذَلِكَ أَتَتْكَ آيَاتُنَا فَنَسِيتَهَا وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى وَكَذَلِكَ نَجْزِي مَنْ أَسْرَفَ وَلَمْ يُؤْمِنْ بِآيَاتِ رَبِّهِ وَلَعَذَابُ الْآخِرَةِ أَشَدُّ وَأَبْقَى. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யார் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிக்கிறாரோ, மறுமை சிந்தனை இல்லாமல் குர்ஆனை பற்றி, இபாதத்தை பற்றி, அல்லாஹ்வை பற்றி எந்த சிந்தனையுமின்றி இந்த உலகம் 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 என்று வாழ்கிறாரோ, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவர்களுக்கு நாம் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம், நெருக்கடியான வாழ்க்கை. وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, நாளை மறுமையிலே அவர்களை நாம் குருடர்களாக எழுப்புவோம். இந்த உலகத்தில் கண் பார்வை இருக்கிறது, நல்லதை பார்க்க முடியவில்லை, குர்ஆனை படிக்க முடியவில்லை, ஹதீஸை படிக்க முடியவில்லை, தொழ முடியவில்லை, இபாதத் செய்ய முடியவில்லை, நல்லவற்றில் நம்மை ஈடுபடுத்த முடியவில்லை என்றால், இந்த உலகத்தில் கண் பார்வையுள்ளவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்கிறான், வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அம்மா, நாளை அவர்களை கண் குருடர்களாக எழுப்புவோம். அப்ப அந்த மனிதன் சொல்வான், قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا, யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் நல்ல கண் பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன், ஏன் யா அல்லாஹ் என்னை இன்று இந்த மறுமை நாளையில் எல்லோருக்கும் மத்தியில் என்னை குருடனாக எழுப்பியிருக்கிறாய் என்று அந்த மனிதன் கேட்பான். அல்லாஹு தஆலா சொல்வான், قال كذلك, அது அவ்வாறுதான், அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா, உன்னிடம் என்னுடைய குர்ஆனுடைய வசனங்கள் வந்தது, குர்ஆன் இருந்தது, அல்லாஹ்வுடைய வேதம் உன்னுடைய கையிலே இருந்தது, நீ அதை மறந்தாய். வகதாலிகல் யௌம துன்சா, இன்றைய நாள் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று அங்கே சொல்லப்படும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நிலை வந்துவிட்டால் மறுமையிலே அவன் கை செய்தப்படுவான்.
நாம் யாருக்காக உழைக்கிறோம், யாருக்காக சிரமப்படுகிறோம், யாருக்காக கஷ்டப்படுகிறோம்? என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும். கண்டிப்பாக நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும். ஆனால் இது தேவையே தவிர இது இலக்கு கிடையாது. நான் 30-40 வருஷம் பிள்ளைகளுக்காக மனைவிக்காக உழைத்தேன், சம்பாதித்தேன், வாழ்க்கை முழுக்க அர்ப்பணித்தேன் என்று இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கிறான். ஆனால் நாளை மறுமையில் அதே மனைவி, அதே பிள்ளைகள் فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ وَأُمِّهِ وَأَبِيهِ وَصَاحِبَتِهِ وَبَنِيهِ. நாளை மறுமை நாளையிலே فَإِذَا جَاءَتِ الصَّاخَّةُ يَوْمَ يَفِرُّ الْمَرْءُ مِنْ أَخِيهِ. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான். யாருக்காக சம்பாதித்தோம், யாருக்காக உழைத்தோம், இபாதத் இல்லாமல் யாருக்காக எங்களோட வாழ்க்கையை நாம் தொலைத்தோமோ அவர்கள் எல்லாம் எங்களை விட்டு விரண்டோடுவார்கள், நன்மையை தரமாட்டார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹ். எந்த சகோதரனுக்காக வெளிநாட்டில் 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி அவனை காலேஜில் படிக்க வச்சேனோ அவனுக்கு மறுமையுடைய சிந்தனையை கொடுக்கவில்லை என்றால் நாளை மறுமையில் அதே சகோதரன் விரண்டோடுவான். உம்மிஹி வ அபி, என்னுடைய தாய் 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 என்று எல்லாவற்றையும் எதற்காக நான் இழந்தேனோ அந்த தாய் விரண்டோடுவாள். உலகத்தில் அன்பு, நேசம், பாசம் இருக்கணும். அது அல்லாஹ் ரசூலை விட மேலே போயிடக்கூடாது, மறுமையை விட மேலே போயிடக்கூடாது. தொழுகையை விடுகிறான், யாருக்காக? தாய்க்காக விடுகிறான், பிள்ளைக்காக விடுகிறான். சில குடும்பங்களில் தொழுகையே கிடையாது, அந்த குடும்பத்தில் பரக்கத்தே இருக்காது. அது மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தான். வெளிநாட்டில் போய் 30 வருஷம் கஷ்டப்படுகிறான், வந்து இறங்கி 1 வருஷம் 2 வருஷம் ஹார்ட் அட்டாக் மௌத்தாகிறார். இந்த 30 வருஷத்தையும் செலவழித்த அதே மனைவியும் மக்களும் மறுமையிலே ஓடுவார்கள், விரண்டோடுவார்கள். உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதி வ பனி, மனைவியும் பிள்ளைகளும் விரண்டோடுவார்கள். என்ற பிள்ளை என்ற பிள்ளை என்ற பிள்ளை என்று பொத்தி பொத்தி வளர்த்து எல்லாவற்றையும் கொடுத்து சுகங்களை இழந்தவர்கள் பிள்ளை பார்த்தா ஓடுவார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்ரா அல் குர்ஆன ஃபஇன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி. குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், குர்ஆனோடு தொடர்பையுங்கள், அதிகமாக கையிலே எடுங்கள். மனைவியும் மக்களும் பிள்ளைகளும் குடும்பமும் விரண்டோடுகின்ற அந்த நாளில் குர்ஆன் ஓடி வந்து, யா அல்லாஹ், இவன் என்னை ஓதினான், யா அல்லாஹ் இவனை மன்னித்து விடு, யா அல்லாஹ் இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பு, யா அல்லாஹ் என்று எங்களுக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரைக்கும், பரிந்து பேசும். அதை அலுமாரியிலே மூலையிலே வைத்திருக்கிறோம். சென்ற ரமலானில் வைத்த அந்த குர்ஆன் இன்னும் கையிலே எடுக்கப்படவில்லை. அடுத்த ரமலான் வரை அதே அலுமாரியிலே அதே இறக்கைகளிலே இருக்கும் என்றால் அல்லாஹுக்கு முன்னால் நாம் எல்லோரும் நஷ்டவாளிகளாக நிற்போம். குர்ஆனை ஓதுகின்ற வீடுகள், குர்ஆனோடு இருக்கின்ற பிள்ளைகள், நாளை மறுமையிலே அந்த குர்ஆன் வந்து சொல்லும், யா அல்லாஹ் ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, யா அல்லாஹ் கண்ணியத்தை கூடிய அல்லாஹ், அந்தஸ்து கூடிய அல்லாஹ், சொர்க்கத்தை கூடிய அல்லாஹ். சூரா பக்ரா ஆல் இம்ரான் வந்து எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே வாதாடும், இவனை மன்னிச்சிரியா அல்லாஹ். எதை நாங்கள் தூக்கி வச்சோமோ ஓரத்தில் அது வந்து எங்களுக்காக பேசாது. கையில் எடுத்து எப்பொழுதும் ஓதுகின்ற, சிந்திக்கின்ற, பொருளுணர்ந்து ஓதுகின்ற ஒரு நிலை உருவாகும் என்று சொன்னால் அது நாளை மறுமையில் எங்களுக்காக பேசும். எங்களுடைய மனைவியும் பிள்ளைகளும் எங்களை விட்டு விரண்டோடுகின்ற நாளில் நாங்கள் ஓதிய குர்ஆன் எங்களை விட்டு விரண்டோடாது, அல்லாஹ்விடம் எங்களுக்காக மன்றாடி கொண்டே இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களால் முடியவில்லை, குர்ஆனை படித்து அதை மனனம் செய்ய முடியவில்லை என்றால் குர்ஆனை சுமக்கின்ற பிள்ளைகளை உருவாக்குங்கள். உங்களுக்காக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுவார்கள், துஆ செய்வார்கள். நாளை மறுமையிலே குர்ஆனுடையவர்கள், குர்ஆனோடு தொடர்பு வைத்திருந்தவர்கள், குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபில்களை பார்த்து அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் வைத்து, எல்லா ரசூல்மார்களையும் வைத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இப்படியான நபிமார்கள் எல்லாம் இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் இருப்பார்கள். சஹாபாக்கள் இருப்பார்கள். இருக்கின்ற இந்த வேளையிலே குர்ஆனோடு நெருக்கமாக தொடர்பை வைத்திருந்த, குர்ஆனை ஓதுகின்ற ஒரு ஹாஃபிலை பார்த்து அல்லாஹு தஆலாவுடைய புறத்தால் சொல்லப்படும், யுகாலு லிசாஹிபில் குர்ஆன் இக்ரா வர்க வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா ஃபஇன்ன மன்ஸிலதக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா. நாளை மறுமையில் எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். உங்களது பிள்ளைகளாக அது இருக்கலாம், உங்களது சகோதரர்களாக அது இருக்கலாம். குர்ஆன் உடையவர்களை பார்த்து சொல்லப்படும், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள்.
குர்ஆனை ஓதுங்கள், சுவர்க்கத்தினுடைய தரஜாவிலே உயர்ந்து கொண்டு செல்லுங்கள். வரத்தில் கமா குந்த துரத்திலு ஃபித் துனியா, இந்த உலகத்தில் நீ நீட்டி நிறுத்தி ஓதியதை போன்று எங்கும் நீ நீட்டி நிறுத்தி ஓதுவாயாக. ஃபஇன்ன மன்சிலதக இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா ரவாஹு அபூ தாவூத். நீ ஓதுகின்ற அப்ப சொர்க்கத்தில் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் தரஜாக்கள் இருக்குது. எல்லா அமல்களும் சொர்க்கத்தை பெற்று தரும். சில அமல்கள் சொர்க்கத்தில் தரஜாவை கூட்டும். குர்ஆனை மனப்பாடம் செய்தால் குர்ஆன் அந்த பிள்ளை ஓதும். உங்களோட பிள்ளைகளை குர்ஆனுடைய பிள்ளைகளாக உருவாக்கினால், குர்ஆனை சுமக்கின்ற ஹாஃபில்களாக உருவாக்கினால், அந்த பிள்ளை ஓதுகின்ற கடைசி வசனம் அலிஃப் லாம் மீம் என்று ஜுஸ் ஆரம்பித்தால் அலிஃப் லாம் மீம் சயகூலு தில்கர் ருசுலு லன் தனாலு வல் முஹ்ஸனாத் லா யுஹிப்புல்லாஹு வ இதா சமிஉ வலவ் அன்னனா قال الملأ وعلموا يعتذرون وما من تاب وما برئ ربما سبحان الذي قال ألم يقترب قد أفلح وقال الذين أمن خلق أتل ما وحي ومن يكنت وما لي فمن أظلم إليه رد حاميم قال فما قسمي الله تبارك الذي أما இந்த 30 ஜுஸையும் புள்ள ஓதும். சூரா பக்ரா, சூரா ஃபாத்திஹா, சூரா பக்ரா, ஆல் இம்ரான், நிசா, மாயிதா, அன்ஆம், ஆராஃப், அன்ஃபால், தௌபா என்று ஓதிக்கொண்டே அந்த பிள்ளை செல்லும். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிள்ளை எங்க போய் இருக்குமோ அந்த இடத்திலே சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த தரஜாவில் இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்கினால், அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் நாங்கள் வெற்றி பெறலாம். இல்லை என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், நாங்கள் எவ்வளவு பெரிய தக்வா உள்ளவர்களாக இருந்தாலும், எல்லாரும் தக்வா உள்ளவர்களாக மாறிவிட்டாலும் எதுவுமே அல்லாஹ்க்கு கூட போறதில்லை. எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ்க்கு எதுவுமே குறைய போறதில்லை. எதற்காக அமல் செய்கிறோம்? எங்களுக்காக. அல்லாஹ் இரக்கத்தோடு சொல்றான், என்னுடைய அடியார்களே, அல்லாஹ் இரக்கத்தோடு சொல்றான், நீங்க அமல் செய்யறது உங்களுக்கு தான், எனக்கு ஒன்றும் கூட போறதில்லை. அவன் கனி, வல்லாஹு கனி, அல்லாஹ் கனியாக இருக்கிறான். நாங்கள் எல்லாம் அன்துமுல் ஃபுகரா, நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் எல்லா சொத்துக்களையும் ஒருவர் சேமித்தார், ஆனால் மறுமையினுடைய சிந்தனை இல்லை, மார்க்கம் இல்லை என்றால் அவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துக்கள் பங்கு வைக்கப்படும். அவரோடு எடுத்துட்டு போறது அவருடைய நன்மைகளை மட்டும்தான். வேற யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அல்லா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா வ அன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. எந்த ஒரு ஆன்மாவும் இன்னொரு ஆன்மாவினுடைய சுமையை சுமக்காது. தான் சம்பாதித்தது மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும். நல்ல பிள்ளைகளை உருவாக்கினால் அந்த பிள்ளைகள் பிரார்த்திப்பார்கள். நல்ல அறிவை விட்டு சென்றால் அந்த அறிவு பயனளிக்கும். நல்ல சதகா ஜாரியாவை விட்டு சென்றால் அது பயனளிக்கும். அது இல்லை என்று சொன்னால் அவர் இந்த உலகத்தில் எதை சேமித்தாரோ அதை எடுத்து செல்வார். நன்மையை சேமித்தால் நன்மை கிடைக்கும், தீமையை சேமித்தால் அதற்குரிய தண்டனை கிடைக்கும். அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுஸிலே சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் كانوا على أتقى قلب رجل واحد منكم ما زاد ذلك في ملك شيئا يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أفجر قلب رجل واحد منكم ما نكس ذلك من ملك شيئا يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم قاموا في صعيد واحد فسألوني فأتيت كل إنسان مسألته ما نقص ذلك مما عندي إلا كما ينقص المخيط إذا أدخل البحر يا عبادي إنما هي أعمالكم وفسيها لكم ثم أوفيكم إياها فمن وجد خيرا فليحمد الله ومن وجد غير ذلك فلا يلومن إلا نفسه رواه مسلم. அன்புக்குரிய சகோதரர்களே, அற்புதமான ஒரு ஹதீஸுல் குதுஸி அபூ தர் ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள், வ ஆகிரக்கும், பின்னால் வாழ்ந்தவர்கள், வாழ இருப்பவர்கள், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், மனுவர்க்கம் ஜின்வர்க்கம், எல்லோரும் முன்னால் வாழ்ந்தவங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து கடைசியாக பிறக்கிற மனிதன் வரை எல்லோருமே ஒரு மனிதனை காட்டி சொல்றாங்க, இவர் தான் உலகத்தில் பெரிய தக்வா உள்ள மனுஷன். ஒரே ஒரு ஆளை காட்டி சொல்லுவாங்க, இவர் தான் உலகத்தில் பெரிய தக்வா உள்ள மனிதர், பயபக்தி உள்ள மனிதர் என்று சொல்லி மிக உச்சகட்ட தக்வா உள்ள மனிதர் உலகத்தில். அவரை போன்று நீங்கள் எல்லோரும் மாறிவிட்டாலும் அல்லாஹ் சொல்றான், மா ஸாத தாலிக ஃபீ முல்கி ஷைஆ, என்னுடைய ஆட்சியில் எந்த ஒன்றும் கூட போறதில்லை, எதுவும் என்ற பொக்கிஷத்தில் கூட போறதில்லை. அதே மாதிரி இந்த உலகத்தில் முன்னால் வாழ்ந்தவர்கள், பின்னால் வாழ இருப்பவர்கள், இப்பொழுது வாழ்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து கானு அலா அஃப்ஸரி கல்பி ரஜுலின் வாஹிதி மின்கும்,
ஒரு மனிதனை காட்டி சொல்றாங்க, இவரை போல பாவி வேற யாரும் இல்லை, இவர் தான் உலகத்துல பெரிய பாவி, இவரை போல பாவி யாருமே இல்லை, அவ்வளவு பாவம் செஞ்சவர் என்று சொல்லி காட்டுறாங்க. அவரை போன்று உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் மாறிவிட்டாலும் மா நகஸ ஸாலிக மின் முல்கி ஷைஆ, என்னுடைய ஆட்சியில் எந்த ஒன்றும் குறைய போறது இல்லை. யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆகிரக்கும், முன்னால் வாழ்ந்தவர்கள் பின்னால் வாழ இருப்பவர்கள், வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் எல்லோரும் காமு ஃபி ஸஈதின் வாஹிதின், ஒரு வெட்ட வெளியிலே ஒன்று சேர்ந்து ஃபஸஅலூனி, என்னிடம் அவர்கள் எல்லா தேவைகளையும் கேட்டால். ஒரு ஆள் கேட்கிறாரு, இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ உள்ள கணக்கை பாருங்க, 700 கோடிக்கும் மேலே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு மனிதர் கேட்பார், இந்த உலகத்தை போல எனக்கு ஒரு உலகத்தை தாயா அல்லான்னு ஒருவர் கேட்டால், இதை போன்று எல்லாரும் கேட்டாலும் அல்லாஹ் அதை கொடுத்தால், ஃபஅதைது குல்ல இன்சானின் மஸ்அலதஹு, எல்லா மனிதர்களும் கேட்கின்ற எல்லாவற்றையும் கொடுத்தாலும், மா நகஸ ஸாலிக மிம்மா இன்தி இல்லா கமா யன்குஸுல் மிக்யது இதா உத்கிலல் பஹர், ஒரு பெரிய சமுத்திரத்துக்குள்ளே ஒரு ஊசியை போட்டால் எவ்வளவு தண்ணி வருமோ அதை விட எதுவும் குறைந்து போகாது. அல்லாஹ்வுடைய கஸானா அப்படி இருக்கிறது. அப்படி என்றால் நீங்க ஏன் அமல் செய்யணும்? யா இபாதி, என்னுடைய அடியார்களை, இன்னமா ஹிய அமாலுக்கும், இதோ உங்களுடைய அமல் இருக்கிறது, உஹ்ஸிஹா லக்கும், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் நான் கணக்கு பார்த்து வைத்திருக்கிறேன், நாளை மறுமையில் அதை உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிப்பேன், ஒப்படைப்பேன். ஃபமன் வஜத கைரன் ஃபல்யஹ்மதில்லாஹ், நல்லதை பெற்றுக்கொண்டால் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள். வமன் வஜத கைர தாலிக், அது அல்லாத பாவங்களையும் தீமைகளையும் பெற்றுக்கொண்டால் ஃபலா யலூமன் இல்லா நஃப்ஸா, ஒவ்வொருவரும் அவரவர் தன்னைத்தான் பழித்து கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தனது ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த ஹதீஸ்களை, இந்த செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களை படைத்ததன் நோக்கம் என்ன? எங்களுக்கு அல்லாஹு தஆலா வாழ்வாதாரத்தை விசாலப்படுத்தி தந்ததன் நோக்கம் என்ன? மனைவி மக்களை பிள்ளைகளை தந்ததன் நோக்கம் என்ன? தொழில் துறவுகள் வாசஸ்தலங்களை தந்ததன் நோக்கம் என்ன? இந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த மனிதன் சோதிக்கப்படுகிறான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்கிறீர்களோ அவர்கள் யார் என்பதை பரிசீலிப்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஹலக்கல் மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். மௌத்தை தான் அல்லாஹ் முதலாவது சொல்றான். நீங்க எப்பொழுது மௌத்தாகுவீர்களோ, எப்பொழுது மரணிப்பீர்களோ, அன்றிலிருந்தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இந்த வாழ்க்கை ஏமாற்றக்கூடியது. வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடிய ஒன்று உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். அது ஷைத்தானாக இருக்கும், மனோயிசையாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சேமிக்கின்ற எல்லாமே, உலகத்தில் சேமிக்கிற எல்லாமே நாளை மறுமையில் ஒன்று அவனுக்கு சாதகமாக அல்லாஹ் இல்லை என்றால் பாதகமாக பேசும். ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குகிறான். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم, யாரெல்லாம் தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்து அதற்காக ஜக்காத் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நோவினை தரும் வேதனையை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று இந்த வசனம் இறங்குகிறது. அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்கள் பொருளாதாரத்தை சேமிப்பதன் மூலமாக எங்களுக்கு வேதனையும் தண்டனையும் கிடைக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எதை சேமிக்க வேண்டும்? இந்த உலகத்தில் சேமிக்கிறதுக்கு எது பொருத்தமானது என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்திலே. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 விடயங்களை சேமித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் எதை சேமிக்கணும்? இந்த 3 விடயங்களையும் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். லியத்தஹித் அஹதுக்கும் கல்பன் ஷாக்கிரா வலிசானன் தாக்கிரா வ இம்ரஅத்தன் முஃமினா துஈனு அஹதக்கும் அலா அம்ரில் ஆகிரா. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? 3 விஷயங்களை சொன்னார்கள். ஒன்று, இந்த உலகத்தில் நீங்க சம்பாதிக்கிறதாக இருந்தால், சேமிக்கிறதாக இருந்தால் இந்த 3ஐயும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். லியத்தஹித் அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சேர்த்து வைக்கட்டும், கல்பன் ஷாக்கிரா, அல்லாஹ்வை நன்றி செலுத்துகிற உள்ளம் இந்த பூமியில் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் அது மிகப்பெரிய சொத்து. கல்பு ஷாக்கிர் வேண்டும். மறுமை வெற்றி பெற வேண்டும் என்றால், மறுமையில் விமோசனம் பெற வேண்டும் என்றால் கல்புன் ஷாக்கிர் எங்களிடம் இருக்க வேண்டும். நன்றியுள்ள உள்ளம், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற மனிதன்.
இந்த உலகத்திலே ஒரு மனிதனுடைய குறிக்கோள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். நான் ஏன் வாழுகிறேன், எதற்காக வாழுகிறேன், எனக்கு என்ன வேண்டும் என்றால் ஒரு மனிதன் எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று கூட சொல்லக்கூடாது. நான் எதற்காக அமல் செய்கிறேன், சொர்க்கத்துக்காக இல்லை. நாங்கள் செய்கிற அமல்களால் சொர்க்கம் போக முடியாது. நான் இன்று தொழுத லுஹர் தொழுகையில் அசர் தொழுகையில் 4 ரக்காத்திலையுமே எந்த வெளி சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹ்வை மட்டும் நினைச்சு தொழுதேன்னு ஒரு ஆள் சொல்ல முடியுமா? நான் உட்பட யாரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இந்த தொழுகையால் எப்படி இந்த வானம் பூமியினுடைய பருமனை ஒத்த சொர்க்கத்தை வாங்க முடியும்? முடியாது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது, அல்லாஹ்ட அன்பை பெறுவதுதான் இலக்கு. அல்லாஹ்ட அன்பை பெற்றால் அந்த அன்பின் காரணமாக பரிசாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். கல்புன் ஷாக்கிர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கிற வரைக்கு தொழுதாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களோட முன்னால் பாவங்கள் பின்னால் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் நீங்கள் இபாதத் செய்கிறீர்களே, எப்படி? ஹத்தா தவர்ரமத் கதமாஹு ஹத்தா தஃபத்தரத் கதமாஹு. கால் வீங்கும் அளவு நீங்க இவ்வளவு இபாதத் செய்கிறீர்களே, அமல் செய்கிறீர்களே யா ரசூலுல்லாஹ், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டும் இவ்வளவு இபாதத் செய்கிறீங்களே யா ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கம் வேண்டும் என்று சொல்லவில்லை. அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, அஃபலா அகூன் அபுதன் ஷகூரா, நான் நன்றி உள்ள அடியானாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும் என்பதைத்தான் எதிர்பார்த்தாங்க. நான் பாவம் மன்னிக்கப்பட்டேன், முன்பாவம் பின்பாவம் மன்னிக்கப்பட்டேன், ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்படி இருந்தும் நான் வணக்கம் செய்கிறது, இபாதத் செய்கிறது, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள். அதனால தான் தான் நேசித்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், வல்லாஹி இன்னி ல உஹிப்புக யா முஆத், வல்லாஹி இன்னி ல உஹிப்புக யா முஆத். முஆதே, நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன், முஆதே நான் அல்லாஹ்வுக்காக உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அன்பினால் அன்பு பரிசாக ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒருவரை நேசிக்கிறார்கள், நேசித்தால் நாம் ஏதேதோ கொடுப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அன்பு பரிசை கொடுத்தார்கள். முஆதே, லா ததஅன்ன அன் தகூல துபர குல்லி ஸலாஹ் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். முஆதே, தொழுகையின் கடைசியில் அல்லது தொழுகை முடிந்து நீங்க எப்பொழுதும் இந்த துஆவை ஓதுவதை விட்டுவிட வேண்டாம். அல்லாஹும்ம யா அல்லாஹ் அஇன்னி அலா திக்ரிக, உன்னை திக்ர் செய்யக்கூடிய, உன்னை நினைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு தந்துவிடியா அல்லாஹ். உன்னை அதிகமா நினைக்கிற மனுஷனா என்ன ஆக்கிரு, உன்னை திக்ர் செய்யக்கூடிய மனிதனா என்ன ஆக்கிரியா அல்லாஹ். அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக என்னை நீ ஆக்கிவிடியா அல்லாஹ். வ ஹுஸ்னி இபாதத்திக், அழகிய முறையில் உன்னை வணங்கக்கூடிய மனிதனாக என்னை ஆக்கிவிடியா அல்லாஹ், அதற்கு உதவி செய்யா அல்லாஹ் என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் படித்து கொடுத்தார்கள். அந்த ஷுக்ர், நன்றி உணர்வு, கல்புன் ஷாக்கிர், அந்த உள்ளம் வந்துவிட்டால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான். யா அல்லாஹ், எதெல்லாம் நீ எடுத்தாயோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து நொந்து போகாமல் எதையெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதை பார்த்து பார்த்து நன்றி உணர்வை ஏற்படுத்துவான். நாங்கள் யோசிக்கிறது, இன்னொரு ஆளை பார்ப்போம், அவங்களுக்கு எதெல்லாம் கிடைச்சிருக்குதோ அது நமக்கு கிடைக்கலன்னா உடனே நொந்து போயிடுவோம். அவங்கள இருந்து 1000 விஷயத்தை எல்லாம் எடுத்திருப்பான், அது தெரியாது. நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் பார்க்குறது துனியாவுடைய விஷயத்தில் எங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள, ஆகிராவுடைய விஷயத்தில் எங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் யோசிச்சு பார்க்கணும், துனியாவுடைய விஷயத்தில் எங்களோட மேலே இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தா கவலை தான் வரும். எப்பொழுதும் அல்லாஹ் தந்திருக்கிறத கொண்டு நாங்கள் திருப்தி அடைய வேண்டும். அல்லாஹ் தந்திருக்கிறத கொண்டு நீங்கள் திருப்தி அடையவில்லை என்றால் ஒரு பொழுதும் உங்களுடைய உள்ளம் அமைதி பெறாது. அல்லாஹ் எனக்கு கண்ணை தந்திருக்கிறான், நல்ல பார்க்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறான், நாவை தந்திருக்கிறான், நல்ல சிந்திக்கக்கூடிய புத்தியை தந்திருக்கிறான், ஈமானை தந்திருக்கிறான், இஸ்லாத்தை தந்திருக்கிறான், தொழக்கூடிய அந்த எண்ணத்தை தந்திருக்கிறான். சுபஹான் அல்லாஹ், எவ்வளோ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கண்ணை தந்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன், உங்களுக்கு 2 கண்களை நாங்கள் ஆக்கவில்லையா, நாவை ஆக்கவில்லையா, 2 உதடுகளை ஆக்கவில்லையா? அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அஅன்தும் அன்ஸல்துமுஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன் அஃபரைத்தும் மா தஹ்ருஸூன் அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன் அஃபரைத்துமுன் நார் அல்லதி தூரூன்
அல்லாஹ் தஆலா அடுக்கடுக்காக கேட்கிறான். நீங்க தண்ணீரை பாருங்க, மழை மேகத்திலே இருந்து வர தண்ணீர், எங்களுக்கு தண்ணீர் பெருமதி தெரியவில்லை, அதை இறக்கி வைப்பது நாங்களா அல்லது நீங்களா? நீங்கள் செய்கின்ற விவசாயத்தை பாருங்கள், அதை முளைக்க செய்வது நீங்களா அல்லது நாங்களா? அல்லாஹ் கேட்கிறான், ஒவ்வொன்றும் நீங்கள் சிந்தித்து வைங்கள். குல் அராய்தும் இன் ஜஅலல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த இரவை இரவாகவே ஆக்கி வைத்து விட்டால் பகலை யாரால் கொண்டு வர முடியும்? இந்த பகலை பகலாக வைத்து விட்டால் இரவை யாரால் கொண்டு வர முடியும்? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். யோசிக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே அல்லாஹ் தந்திருக்கின்ற அருள்களை ஒரு மனிதன் நினைத்தால் நன்றி செலுத்துகின்ற உணர்வு, நன்றி செலுத்துகின்ற உள்ளம் வரும். அது சஹாபாக்களிடம் இருந்தது. அந்த உள்ளத்தை நாம் பெற வேண்டும். இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கின்ற மறுமைக்கான மிகப்பெரிய ஒரு சொத்து கல்புன் ஷாக்கிர், நன்றி உள்ள உள்ளம். அதே மாதிரி வலிசானன் தாக்கிரா, எப்பொழுதும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்கின்ற, எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற நாவு இருக்க வேண்டும். எப்பொழுதுமே தூங்கச் செல்கிறார், தூங்கச் செல்கின்ற ஒரு மனிதன் கடைசியாக நிறைய பிரார்த்தனைகளை ஓதுவார். ஓதிவிட்டு அவர் தூங்குகின்ற பொழுது எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கக்கூடிய பிரார்த்தனை, பிஸ்மிக அல்லாஹும்ம அமூத்து வ அஹ்யா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா. என்ன சொல்லிட்டு நாங்கள் தூங்குறோம்? நாங்கள் என்ன சொல்லிட்டு தூங்குறோம்? அல்லாஹுவே உனது பெயரை கொண்டு நான் மௌத்தா போகிறேன். காலையில் எழும்புறது என்பது உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் எத்தனையோ செய்திகளை படித்திருப்பீர்கள். இரவையில் நல்லா பேசிட்டு போனார், என்னோட நல்லா தான் பேசிட்டு போனார் மனுஷன், காலையில் ஃபஜ்ரில் பார்த்தா படுத்த படுக்கையில் மௌத். இன்று செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த நொடி உத்தரவாதம் இருக்கிறதா? கிடையாது. 30, 50, 40, 60 எதுவுமே கிடையாது. 2 வயசுலேயே மூத்தா போகிறாங்க. எனவே எப்பொழுதும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஞாபகம் செய்த வண்ணமே இருக்க வேண்டும். மௌத்து எப்பொழுது வரும் என்று தெரியாது. லிசான் தாக்கிர் இருக்க வேண்டும். அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத்து வ அஹ்யா, யா அல்லாஹ் உன்ட பேரை கொண்டு மௌத்தா போறேன். எழும்பும் பொழுது என்ன சொல்கின்றோம்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. மீண்டும் ஒரு நாள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்று நாள் அல்லாஹ் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அந்த நன்றி உணர்வோடு தான் வாழ்க்கை ஆரம்பமாகுது. நன்றி உணர்வோடு தான் வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அல்ஹம்துலில்லாஹ் வார்த்தை திக்ர் செய்கிறது, உள்ளம் நன்றி உணர்வை வார்த்தையாக வெளிப்படுத்துகிறது. அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அல்லாஹ்வை ஞாபகம் செய்கின்ற நாவு ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் தூங்கச் செல்கின்ற பொழுது எல்லா நேரமும் இந்த திக்ர் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலுமே திக்ரோடு மனிதன் வாழ வேண்டும். எப்படி? தூங்குகின்ற மனிதன் கடைசியாக எல்லா திக்ருகளையும் ஓதி கடைசியாக ஓத வேண்டிய திக்ர் இது. இதை ஓதிவிட்டால் யாரோடும் பேசக்கூடாது. அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் وفوضت أمري إليك ووجهت وجهي إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت رواه البخاري. யார் ஒரு மனிதர் அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், யா அல்லாஹ் உன் பக்கம் நான் சரணடைந்து விட்டேன் யா அல்லாஹ். வஃபவத்து அம்ரி இலைக், என்னுடைய காரியங்களை ஒப்படைத்து விட்டேன் யா அல்லாஹ். வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக், உன் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன் யா அல்லாஹ். வஅல்ஜஅது லஹ்ரி இலைக், உன் பக்கம் என்னுடைய முதுகை சாய்த்து விட்டேன் யா அல்லாஹ். ரக்பத்தன் வரஹபத்தன் இலைக், ஆர்வம் கொண்டவனாக பயந்தவனாக நான் உன் பக்கம் வந்திருக்கிறேன் யா அல்லாஹ். லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், உன்னை அன்றி தங்குமிடம் ஒதுங்குமிடம் எதுவுமே கிடையாது யா அல்லாஹ். இந்த துஆ ஓதணும். லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக் ஆமன்து பிகிதாபிக அல்லதி அன்ஸல்த, வேதத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன். வபி நபியிக அல்லதி அர்ஸல்த, நீ அனுப்பிய ரசூலை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறேன் யா அல்லாஹ் என்று சொல்லிட்டு ஒரு மனிதர் தூங்கினால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், புகாரில் இந்த ஹதீஸ் வருகிறது, இஜ்அல்ஹுன்ன ஆகிர மா தகூல், நீங்கள் ஓதுகின்ற வார்த்தை, ஓதுகின்ற திக்ரில் கடைசியாக இதை ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி ஆக்கிக் கொண்டு நீங்க தூங்கினால், தூக்கத்தில் ஒருவேளை மௌத்தாகி விட்டால் ஃபஇன் முத்த முத்த அலல் ஃபித்ரா, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் மரணிப்பீர்கள், சொர்க்கவாதியாக மரணிப்பீர்கள். இஸ்லாத்தில் மரணித்தால் அவர் சொர்க்கவாதி. ஃபஇன் முத்த முத்த அலல் ஃபித்ரா. இந்த துஆ இதை கடைசியாக ஓத வேண்டும். இதை ஓதிவிட்டால் யாரோடும் பேசக்கூடாது. எங்களுடைய கடைசி வார்த்தை இதுவாக இருக்கணும். தூக்கத்தில் நாம் எப்பொழுதும் ஞாபகத்தோடு இருக்கணும். பாடம் இல்லாத சகோதர சகோதரிகள் இதை எழுதி பாடமாக்கி ஓதுங்க, மறந்துடாதீங்க. இந்த துஆ ஓதாமல் உறக்கம் வரக்கூடாது.
ஏதோ ஒன்றை இழந்ததை போன்று ஒரு உணர்வு வர வேண்டும். எது? இந்த துஆ ஓத இல்லை, இதை ஓதிவிட்டு உறங்குகின்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நாவை நீங்கள் உண்டாக்கி கொண்டால் நீங்கள் சம்பாதித்திருக்கின்ற மிகப்பெரிய சொத்து அது. காலையிலும் மாலையிலும் செய்துல் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்வை திக்ர் செய்கிற நாவு. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت رواه البخاري ومسلم திருமிதி நசாயி இப்னு மாஜா அபூ தாவூத் 6 கிரந்தங்களையும் வருது. யார் ஒரு மனிதர் இந்த செய்துல் இஸ்திக்ஃபாரை காலையில் ஓதுகிறாரோ, அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி அதில் சொல்லப்படுற விஷயங்களை தெளிவாக புரிந்து நம்பி யார் ஓதுகிறாரோ, மாலையாவதற்கு முன்னால் மரணித்தால் அவர் சொர்க்கவாதி. மாலையில் ஓதி காலையாவதற்கு முன்னால் மரணித்தால் அவர் சொர்க்கவாதி. இந்த ஹதீஸை ஷத்தாத் இப்னு அவ்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். புகாரி, முஸ்லிம், திருமிதி, நசாய், இப்னு மாஜா, அபூ தாவூத் எல்லா கிரந்தங்களையும் பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திக்ருடைய சிந்தனையோடு வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார நேரம் ஒரு சஹாபி மரம் நட்டி கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்போ அவங்க சொன்னாங்க, மரம் நாட்டி கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் சுப்ஹானல்லாஹில் அதீம் வ பிஹம்திஹி வ ஃபீ ரிவாயா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஒன்று சுப்ஹானல்லாஹில் அதீம் வ பிஹம்திஹி, இது சொன்னாலும் சரி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொன்னாலும், இப்படி நீங்க சொன்னால் குரிஸத் லஹு நக்லத்துன் ஃபில் ஜன்னah வ ஃபீ ரிவாயத்தின் குரிஸத் லஹு ஷஜரத்துன் ஃபில் ஜன்னah. நீங்க சுப்ஹானல்லாஹில் அதீம் வ பிஹம்திஹி சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹில் அதீம் வ பிஹம்திஹி. இப்போ நீங்க சொன்னீங்க என்றால் சொர்க்கத்திலே உங்களுக்காக ஒரு மரம் நாட்டப்பட்டு விட்டது. சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்பட்டு விட்டது. ஒரு அறிவிப்புல பேரிச்சம்பழ மரம் நாட்டப்பட்டு விட்டதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லேசான வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது சஹீஹுல் புகாரினுடைய 7275 ஹதீஸாக கடைசி ஹதீஸாக எழுதியிருக்கிறார்கள், கலிமத்தான் கஃபீஃபத்தான் அலல் லிசான் தகீலத்தான் ஃபில் மீசான் ஹபீபத்தான் இலர் ரஹ்மான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். ரெண்டு வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம் லிசானன் ஸாக்கிரா. இது உடம்புல ஊறி போகணும், திக்ர் உடம்புல ஊறி போகணும், அந்த எண்ணம் வரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். 2 வார்த்தைகள். அதை நீங்கள் சொன்னால் நாவுக்கு லேசான வார்த்தைகள். கலிமத்தான் கஃபீஃபத்தானி அலல் லிசான் ஸகீலத்தானி ஃபில் மீசான். மீசானிலே, மீசான் தராசு, நன்மை தீமை நிற்கிற மீசான் தராசை பாரமாக்கக்கூடிய வார்த்தைகள். ஹபீபத்தான் இலர் ரஹ்மான், அல்லாஹுக்கு ரஹ்மானுக்கு மிக மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள். 2 வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அதீம். யார் இதை பழக்கமாக்கி கொள்வாரோ, அல்லாஹுக்கு விருப்பமான வார்த்தைகளை சொல்லுகின்றவர்களை அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லாமல் போகுமா? அல்லாஹ்க்கு விருப்பமான வார்த்தைகளை சொல்றவங்களை அல்லாஹ் நேசிக்காம விட்டுருவானா? அல்லாஹ் நிச்சயமாக நேசிப்பான். அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய வார்த்தைகள், அஹப்புல் கலாமி இலல்லாஹி அர்பா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹ் ஒரே வார்த்தை, தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற ஒரு வார்த்தை மீசானுடைய தராசு அப்படியே நிரப்பிவிடும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நன்மை தீமை இருக்கிற அந்த மீசான் தராசுல தட்டு அப்படி நிரப்பிடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வர ஹதீஸ், எல்லாமே சஹீஹான ஹதீஸ்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த லிசானன் தாக்கிரா எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், வஸௌஜத்தன் முஃமினா துஈனு அஹதக்கும் அலா அம்ரில் ஆகிரா. மர்மையினுடைய விவகாரத்திலே உங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு முஃமினான மனைவியை நீங்கள் பெற்றுக்கொண்டால், அதுவும் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சம்பாதிக்கிற பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய சொத்து என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே பிற மதத்தவர்களை போன்று நாம் பிறந்து விட்டால் மீண்டும் மீண்டும் மறுபிறவி எடுத்து வருவோம் என்பதோ, அல்லது மரணித்து விட்டால் மண்ணோடு மண்ணாகி போறோம் என்பது அல்ல. இந்த உலக வாழ்க்கையே எங்களுக்கு அற்பமானது, சொற்பமானது. இந்த உலகத்தில் அல்லாஹ் எல்லாவற்றையும் ஏற்படுத்தியிருக்கிறான் எங்களுக்கு அலங்காரமாக, சோதனையாக. ஸுய்யின லின்னாஸ் ஹுப்பு ஷஹவாத் மினன் நிசா வல் பனீன் வல் கனாதீரில் முகந்தரதி மினல் ذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. ஸுய்யின லின்னாஸ் மனிதர்களுக்கு அலங்காரமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஹுப்பு ஷஹவாத்,
மினன் நிசா, பெண்களை ஆண்களுக்கு, ஆண்களை பெண்களுக்கு அலங்காரமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். சோதிக்கிறான். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் வைத்து மனிதனை படைத்திருக்கிறான். சோதனை, அதில் அவன் சித்தி பெற வேண்டும். மினன் நிசா வல் பனீன், பிள்ளைகள் சோதனை. பிள்ளைகளுக்காக என்னை மறந்து விடுகிறானா அல்லது பிள்ளைகளை எனக்காக மாற்றுகிறானா? பிள்ளைகளை ஸ்கூல் இருந்தால், பாடசாலை இருந்தால் 4-5 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. லீவு நாளாக இருந்தால் 8 மணிக்கு எழுப்புறாங்க. பிள்ளை படுக்கட்டும், இன்றைக்கு லீவு நாள் தானே. அப்போ ஃபஜ்ருடைய தொழுகை, அந்த தொழுகையில பெருமதி தெரியவில்லை. இந்த புள்ள படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி இந்த ஃபேக்கல்ட்டிக்கு போய் இதில் ஜாப் கிடைச்சா இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், எனக்கு துனியா கிடைக்கும் என்று நினைக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள சுன்னத் ரக்காத்தா அல் ஃபஜ்ர் கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ருக்கு முன்னால் தொழுகிற 2 ரக்காத்து சுன்னத்து இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் விட சிறந்தது. காலையில் கூப்பிட்டு உங்களுக்கு இந்த இந்தியாவை எழுதி தாரோண்டா யாராவது ஃபஜ்ர் தொழாம தூங்குவாங்களா? இந்தியாவில் இந்த ஊரில் ஒரு பகுதியை தாரோண்டா விடுவாங்களா? அல்லது ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு வாங்க 5000 ரூபாய் காசு தரண்டா விடுவாங்களா? அந்த 5000ஐ விட அல்லாஹுடைய சிந்தனை அற்பமாக தெரிகிறது என்றால் நாம் எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஃபஜ்ருடைய தொழுகை இல்லை, ஆனால் பாடசாலைக்கு நேரத்தோடு அனுப்பி வைக்கிறோம் என்றால் பாடசாலை கொடுக்கிற முக்கியம் அல்லாஹுக்கு கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய ஈமான் எந்த இடத்திலே இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரிகளே, பிள்ளைகளை அல்லாஹ்வுக்காக மாற்றுங்கள். துனியாவுக்காக துனியா படிக்கிறது தப்புன்னு சொல்ல வரையில, அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிடாதீங்க. சில பொழுது நீங்கள் படிக்க வைத்து பல லட்சம் பல கோடி சம்பாதிக்க வச்சு உங்களோட பிள்ளை பிரான்ஸ்ல, யூகே, கனடா, சுவிஸ், அமெரிக்கா எங்கிருக்கும், ஆனா உங்களோட மௌத்தை கூட ஒரு வீடியோ கால்ல பார்த்துட்டு உங்களுக்காக ஒரு துஆ செய்யாத ஒரு நிலையில கூட இருக்கலாம். நீங்க ஈமான கொடுக்க இல்லை, தொழுகையை கொடுக்க இல்லை, இபாதத்தை கொடுக்க இல்லைன்னு சொன்னால் பிள்ளை வெளிநாட்டில் ஒரு அவருக்கு 1 லட்சம் சம்பாதிக்கும், ஆனால் சூரா ஃபாத்தியா தெரியாது, தொழத் தெரியாது என்று சொன்னால் இந்த காஃபிருக்கு சோறு கொடுத்து வளர்த்த குற்றத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டும். தொழுகையை விட்டால் மன் தரக ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர், தொழுகையை விட்டால் அவன் காஃபிராகி விடுவான் என்றால், தொழுகையை இல்லாத ஒரு காஃபிரை வீட்டில் வளர்த்து துனியா என்று உலக மோகத்தை காட்டி லட்சம் என்று சம்பாதிச்சு பிள்ளைக்காக துஆ செய்யாத, தந்தைக்காக துஆ செய்யாத, தந்தையினுடைய ஜனாசாவுக்கு வராத, தந்தைக்காக கையேந்தாத, தொழுகை என்றால் என்னவென்று தெரியாத ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி துனியாவை கொடுத்தால், அன்புக்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, நீங்க கபருக்கு போனால் நஷ்டப்படுவீர்கள், கைசேதப்படுவீர்கள். உங்களோட பிள்ளையை நீங்க காஃபிராக விட்டு சென்றீர்கள், துனியாவை கொடுத்தீங்க, மறுமையை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் கைசேதப்படுவீர்கள், அந்த பிள்ளையும் கைசேதப்படும். அன்புக்குரிய சகோதரர்களை, அந்த நிலை வந்து விடக்கூடாது. எனவே நாம் யோசிக்க வேண்டும், எதற்காக பிள்ளைகளை அல்லாஹ் தந்திருக்கிறார் என்றால், பிள்ளைகளை அல்லாஹுவை நினைக்கக்கூடிய, அல்லாஹ்வின் பக்கம் உங்களை அழைத்து செல்லக்கூடிய, மறுமையில் உங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்றாடுகின்ற, கபருக்குள்ளே நீங்கள் சென்றால் உங்களுக்காக பிரார்த்திக்கின்ற, உங்களது சொர்க்கத்தின் ஜர்தாவை உயர்த்துகின்ற, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். சின்ன பிள்ளைகளை சூரத்துல் ஃபாத்தியா படிச்சு கொடுங்க, தொலை படிச்சு கொடுங்க, இபாதத்தை சொல்லி கொடுங்க. பாடசாலை தவறி போனாலும் தொழுகை தவறி போகக்கூடாது என்ற சிந்தனையை ஊட்டாவிட்டால் நாளை உங்கள் பிள்ளைகள் நாத்திகர்களாக, வேறு மதத்தை சார்ந்தவர்களாக வருவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, சந்தேகம் கிடையாது. இன்றைய தொழில்நுட்ப வசதி அப்படித்தான் கொண்டு செல்கிறது. இன்று உங்களிடம், உங்களுக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு இபாதத்தில், வணக்கத்தில், வழிபாடுகள் இல்லாமல் ஏதோ சிந்தனைகளையும், தவறான சிந்தனைகளையும், உலகத்தை நோக்கிய ஆசைகளையும் நோக்கி செல்கின்ற வாலிபர்களை, இளைஞர்களை, பிள்ளைகளை பார்க்கிறோம் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மார்க்கத்தை வீட்டில் கொடுக்கவில்லை என்றால், ஈமானிய சூழல் வீட்டிலே இல்லை என்றால், அந்த பிள்ளைகள் நாளடைவில் தொழுகையை விடுவார்கள், இபாதத்தை விடுவார்கள். அல்லாஹ் என்றால் யாரு? இன்றைக்கு சில சபைகளில் பேசும் பொழுது அகீதாவை பற்றி படிப்போம் என்று சொல்லிட்டு, அகீதாண்டா என்னண்டா, 20 வயசு பிள்ளைகள் அதில் இருக்கிற 50 பேர் இருந்தால் 48 பேருக்கு அகீதாண்டா என்னண்டே தெரியாது, அகீதாண்டா என்ன, ஈமாண்டா என்னன்னு தெரியாது. அப்போ எந்த பிள்ளைகள் நாங்கள் உருவாக்குறோம்? எந்த பிள்ளைகளை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம்? எந்த சமூகத்தில் வாழ்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யாதி அலைக்கும் ஸமான் இல்லா வல்லதி பஅதஹு அஷர்ரு மின். ஒரு காலம் வரும், முன்னால உள்ள காலத்தை விட பின்னால உள்ள காலம் மோசமாயிட்டே போன்னு சொன்னாங்க. எப்படி? லிஅன்ன பைன யதை இஸ்ஸா அய்யாமன் யன்ஸிலு ஃபீஹல் ஜஹல் வ யக்துரு ஃபீஹல் ஹரஜ். ஒரு காலம், அந்த காலத்தில் கொலை அதிகமாகும், அறியாமை அதிகமாகும். எல்லாம் தொழில்நுட்ப வசதியில் முன்னேறி செவ்வாய் கிரகம் வரைக்கும் போகிறாங்களே, அவ்வளோ தொழில்நுட்ப வசதி இருக்கிறதே, அதல்ல அறிவு. அல் இல்மு மா கால அல்லாஹ் வ மா கால ரசூலு வ மா கால ஸஹாபா.
இல்ம் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, சஹாபாக்கள் சொன்னது. அதுக்கு மேலே இல்ம் என்பது கிடையாது. அடுத்ததெல்லாம் கலைகள், துறைகள், தகவல்கள், அவ்வளவுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொன்னான் குர்ஆனை எவ்வளவு படித்து கொடுத்தோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஹதீஸை எவ்வளவு படித்து கொடுத்தோம், சஹாபாக்களை எவ்வளவு படித்து கொடுத்தோம். இன்று இருக்கின்ற விளையாட்டு வீரர்களை தெரிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, சினிமா நட்சத்திரங்களை தெரிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, விளையாட்டு வீரர்களை ரசிக்கின்ற பிள்ளைகளுக்கு உண்மையான கதாநாயகர்கள் வாழ்க்கையிலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்துவிட்டு சென்ற நபித்தோழர்களை பற்றி தெரியாது. முஸ்அப் இப்னு உமைரை கேட்டால் தெரியாது. ஆனால் இன்று இருக்கின்ற நடிகர்களை கேட்டால் சொல்கிறார்கள், விளையாட்டு வீரர்களை அக்குவராணிவராக சொல்கிறார்கள், சினிமாவில் நடிக்கின்ற நடிகைகளை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். சஹாபாக்களை பற்றி தெரியாது. யாரெல்லாம் இரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, காலை இழந்து, கையை இழந்து இந்த தீனுக்காக ஷஹீதாக மரணித்த சுமையா ரதியல்லாஹு அன்ஹா, முதலாவது பெண் ஷஹீதா மரணித்து சென்றார்களே, அவர்களை பற்றி எங்களுடைய யுவதிகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தோமா? அல்லாஹும் அல்லாஹுடைய வானவர் ஜிப்ரீலும் சலாம் சொல்லி அனுப்பிய ஹதீஜாவை சொல்லிக் கொடுத்தோமா? சொர்க்கத்திலே முத்தாலான மாளிகை கொண்டு ஹதீஜாவுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் ஹதீஜாவுக்கு சலாம் சொல்லுகிறான். புகாரில வர ஹதீஸ், சஹீஹுல் புகாரில வர ஹதீஸ். அப்படிப்பட்ட ஹதீஜாவை சொல்லிக் கொடுத்தோமா? சஹாபாக்களை சொல்லிக் கொடுத்தோமா? இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், வல் பனீன், பிள்ளைகளை நாம் சோதனையாக தந்திருக்கிறோம். வல் கனாதீரில் முகந்தரதி மினல் ذهب والفضة, வல் கனாதீரில் முகந்தரதி மினல் ذهب والفضة, தங்கம் வெள்ளி குவியல்களை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு பொருளாதார வசதி தந்திருக்கிறான். தங்கம், வெள்ளி, காசு, பணம் இதெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறான். எதற்காக? சோதனைக்காக. காசு இருக்குது, பணம் இருக்குது, கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சிருக்கிறார், மௌத்தா போனார், அவரால் அதை செலவழிக்க முடியல. எல்லாரும் எடுத்து என் வாப்பாட பேரில் ஒரு பள்ளியை கட்டி கொடுப்போன்னு கட்டி கொடுப்பாங்களா? 5 பேர் இருந்தால் 4 பேர் ஒத்தாலும் ஒருவர் ஒத்துக்க மாட்டார். அப்போ செய்ய முடியாது. என்ன நடக்கும்? பங்கு வச்சு அவர்களுடைய வேலையை பார்ப்பார்கள். நீங்க சம்பாதிச்ச சொத்து கபருக்குள்ள வரப்போறதில்லை, நீங்க அல்லாஹ்வுக்கு கொடுத்தால் மட்டும்தான். வல் கனாதீரில் முகந்தரதி மினல் ذهب والفضة والخيل المسومة, குதிரை அதாவது வாகனங்கள், இது அல்லாஹ் தந்திருக்கிறான் ஒரு அலங்காரமாக. வல் அன்ஆம், ஆடு மாடு ஒட்டகை, வல் ஹர்த், விளைச்சல் நிலங்கள், இதெல்லாம் அற்ப இன்பம், துனியாவுடைய அற்ப பொருட்கள், இதெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறது சோதனைக்காக. இதெல்லாம் எதற்காக நாம் செலவழிக்கிறோம், யாருக்காக கொடுக்கிறோம் என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், மறுமைக்காக வாழ்ந்தார்கள் என்று சொன்னேன். அவர்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே மறுமையாகத்தான் இருந்தது. அதனால்தான் அவர்கள் சொர்க்கத்தை பெற்றார்கள். அல்லாஹு தஆலா ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்கிறான். நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்களிடமிருந்து படிக்க வேண்டும். ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆயிஷாவிடம் படிக்க வேண்டும், ஹதீஜாவிடம் படிக்க வேண்டும், ஹப்சாவிடம் படிக்க வேண்டும், சஃபியாவிடம் படிக்க வேண்டும், ஜுவைரியாவிடம் படிக்க வேண்டும், அஸ்மாவிடம் படிக்க வேண்டும் ரலியல்லாஹு அன்ஹுன் அஜ்மஈன். இப்படிப்பட்ட சஹாபிய பெண்மணிகளிடமிருந்து ஒரு பெண் பாடம் படிக்க வேண்டும். அறிவு என்றால் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தியாகம் என்றால் அது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அர்ப்பணம் இழப்பு என்றால் அது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, இபாதத் என்றால் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த படிப்பினைகளை எங்களது வாழ்க்கையிலே நாம் சஹாபாக்களை குறித்து படிக்கணும், அவர்களை பற்றி தெரியணும். எங்களை வீடுகளிலே சினிமாக்கள், தியேட்டர்களை போன்று எந்நேரமும் டிவியும் சீரியல் நாடகங்களும் தொலைக்காட்சி நாடகங்களும் விளையாட்டுகளும் வீணான கேளிக்கைகளும் போகிறது என்று சொன்னால் எங்களுடைய வீட்டை மாற்ற வேண்டும். மறுமைக்கான தளமாக எங்கள் வீடு மாற வேண்டும். வீட்டிலே ஒருவர் தொழவில்லை என்றாலும் அந்த வீட்டுக்கு நிம்மதி இருக்காது, வீட்டில் முசீபத் இருக்கும். வீட்டில் ஒருவர் தொழுகை இல்லை என்றாலும் அந்த வீட்டில் நிம்மதி இருக்காது. காசு இருக்குது, பணம் இருக்குது, வருவாய் இருக்குது, தோட்டம் துறவு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்கிற ஒருவர் தொழவில்லை என்றால் அந்த வீட்டில் நிம்மதி கிடையாது. நாங்கள் நினைப்போம் இதால தான் பிரச்சனை, அதால பிரச்சனை, அதை சரி செஞ்சா இது சரியாயிரும், இதை சரி செஞ்சா அது சரியாயிரும், பிள்ளை அங்கே கொண்டு விட்டா சரியாயிரும், பிள்ளை எப்படி வச்சா சரியாயிரும் அப்படின்னு திட்டம் போடுவோம். ஆனால் உம்மா தொழ மாட்டாங்க டைமுக்கு, வீட்டில் முசீபத். வாப்பா தொழ மாட்டாங்க, வீட்டில் முசீபத். அப்படிப்பட்ட ஒரு வீடு இருக்குமாக இருந்தால், மதுபானம் அருந்தக்கூடிய வீடு இருக்குமாக இருந்தால், விபச்சாரத்தை சர்வசாதாரணமாக பிள்ளை உம்மா வாப்பா இருந்து பார்க்கின்ற ஒரு நிலை உருவாகும் என்றால், வார்த்தையில சொல்லும் பொழுது கஷ்டமா இருக்கும், ஆனா பார்க்கிறதெல்லாம்
யாரோ ஒரு கணவன் யாரோ ஒரு மனைவியோடு திரையிலே ஒன்றாக இருந்து பேசுவதை பார்க்கிறோம் என்றால் இது என்ன காட்சி? இது எந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம்? அதாவது சினிமா பாடல்களை ஆடல்களை ரசிக்கிறோம் என்றால் எதை பார்க்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்கள், நல்ல இபாதத்தையா பார்க்கிறோம்? நல்லதையா கேட்கிறோம்? இசை ஹராம், சினிமா பாடல் ஹராம், நாடகம் ஹராம், சினிமா திரைப்படம் ஹராம், இதெல்லாம் ஹராம் என்று தெரியுது. ஆனால் கேட்கிறோம் என்றால் எப்படி வீட்டுக்குள்ள மலக்குமார்கள் வருவாங்க? எப்படி வீட்டில் நிம்மதி இருக்கும்? வீட்டில் எப்படி சந்தோஷம் இருக்கும்? வீட்டில் எப்படி மறுமை சிந்தனை இருக்கும்? சஹாபாக்கள் இப்படி வாழ்ந்தார்களா? நாங்கள் யாரை பின்பற்றுகிறோம்? எங்களுடைய முன்மாதிரி யார்? இன்று இருக்கின்ற நடிகைகளை பார்த்து இன்று இவள் பாடப்புத்தகத்தில் இடம்பெறுகிறாள். எதற்காக இடம்பெறுகிறாள்? பிள்ளைகளுக்கு இதை படித்து கொடுத்தா முன்னேறி ஹதீஜாவை போலாகி சொர்க்கம் போவாங்களா? ஒரு பெண்ணை எதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான் அது கூட தெரியாமல் இந்த சமூகம் காட்சி பொருளாக பெண்ணை மாற்றி எல்லா திரைப்படம் 50 திரைப்படம் என்றால் 40 நடிகர்களோடு மாறி 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 தன்னுடைய கணவன் இருக்க இன்னொரு ஆணுடன் இருக்கின்ற ஒரு பெண்ணை முன்மாதிரியாக புத்தகத்திலே வைத்து படித்துக் கொடுக்கிறார்கள் என்றால் இந்த பெண் பிள்ளைகள் எங்கே செல்வார்கள்? ஆயிஷாவை படித்துக் கொடுக்க வேண்டிய வீட்டில் அதை உருவாக்குங்க. ஹதீஜாவை படிச்சு கொடுங்க. கற்பொழுக்கம் பேணிய அமைதியான சந்தோஷமான ஈமானிய வாழ்க்கை வாழ்ந்தவர்களை படித்துக் கொடுங்கள். நாங்கள் யாரை படித்துக் கொடுக்கிறோம்? நாங்கள் இவளை போல அழகா இருக்கணும், இவளை போல நாங்கள் மாறணும், இவளை போல இருக்கணும், இவளை போல பேசணும். யார் அவர்கள்? நல்லவர்களா? ஒழுக்கமானவர்களா? இல்லை சகோதரர்களே. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு என்று வரையறை வைத்திருக்கிறார்கள். அதை மீறி செல்ல முடியாது. சொர்க்கத்துக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு சஹாபி வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, குடும்பத்தினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஈமானைய உணர்வை பாருங்கள். ஒரு சஹாபி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, என்னுடைய வீட்டை நான் சரி செய்ய வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தோழருடைய மரம் ஒன்று என்னுடைய வீட்டை பார்த்திருக்கிறது. அதை நான் பெற்றுக்கொண்டால், அதை நான் எனக்கு தந்தா நான் அந்த வீட்டை சரி செய்து கொள்வேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த மனிதரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து சொன்னாங்க, நீங்கள் அந்த மரத்தை கொடுத்துருங்க, இந்த சஹாபிக்கு அந்த மரத்தை கொடுத்துருங்க, நான் சொர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு மரம் பெற்று தருகிறேன், சொர்க்கத்தில் நான் ஒரு மரத்தை பெற்று தருகிறேன் என்று சொல்கிறாங்க. இப்போ அந்த மனிதர் ஒரு முனாஃபிக், அவர் சொல்லிட்டார், நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார், நான் கொடுக்க மாட்டேன். இதை கேட்டுக்கொண்டிருந்த அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் இந்த மரத்தை வாங்கி இந்த சஹாபிக்கு கொடுக்கிறேன், சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மரம் கிடைக்குமா? சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மரம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ் என்று கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நிச்சயமாக சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. இப்போ இந்த சஹாபி அந்த மனிதர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் இந்த மரத்தை தாங்க, நான் அதை வாங்கி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பக்கத்து வீட்டுக்கார மனிதருக்கு கொடுத்துருவாரு, எனக்கு சொர்க்கத்தில் மரம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கிட்ட போய் பேரம் பேசுகிறார். அந்த மனிதர் சொல்லிட்டார், நான் ஒரு மரத்துக்கெல்லாம் இதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கு தெரியும், அவர் மூளை யோசித்து மார்க்கத்தில் அவருடைய சிந்தனையை போடுறாரு, நான் அதிகமாக எடுக்கணும், இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய ஒரு பெரிய தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டம் முழுக்க நான் தாரேன், நீங்க இந்த ஒரு மரத்தை தாங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னார், நான் அந்த மரத்தை தாரேன். ஒரு தோட்டத்தை, முழு தோட்டத்தையும் அப்படியே கொடுத்து அந்த மரத்தை வாங்கிட்டு ஓடோடி போறாங்க. அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இதோ நான் இந்த மரத்தை வாங்கி விட்டேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து சொன்னாங்க, அபு தஹ்தாவை பார்த்து சொன்னார்கள், கம் மின் இத்கின் ரதாஹின் லி அபி தஹ்தாஹ் ஃபில் ஜன்னா, கம் மின் இத்கின் ரதாஹின் லி அபி தஹ்தாஹ் ஃபில் ஜன்னா, கம் மின் இத்கின் ரதாஹின் லி அபி தஹ்தாஹ் ஃபில் ஜன்னா قالها مرارا. அபு தஹ்தாவிற்காக சொர்க்கத்திலே எத்தனையோ ஈச்சமர கிளைகள் காத்து கொண்டிருக்கிறது. அபு தஹ்தாவிற்காக சொர்க்கத்தில் எத்தனையோ ஈச்சமர கிளைகள் காத்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் பல தடவைகள் சொன்னார்கள். ஒரே ஒரு செயலை செய்கிறார், முழு தோட்டத்தையும் கொடுக்கிறார், ஒரு மரத்தை பெற்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொடுக்கிறார், சொர்க்கத்தில் மரத்தை பெற்றுக் கொள்கிறார். அந்த இடத்தில் அவர் சொர்க்கவாதியாக அல்லாஹ்வுடைய தூதரினால் அவர்கள் சிபாரிசு செய்யப்படுகிறார், அவர் சொர்க்கவாதியாக மாறுகிறார். அபு தஹ்தாவிற்காக காத்து கொண்டிருக்கிறது. சொர்க்கத்தில் சொர்க்கம் கிடைக்காமல் எப்படி மரம் மட்டும் கிடைக்கும்? சொர்க்கத்தையே பெற்றுக்கொள்கிறார். இப்ப அந்த சொர்க்கவாதி என்ற அந்த சுபசோபனத்தை பெற்றுட்டு அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வருகிறார்கள். மனைவி தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட தோட்டம், அவங்களோட நிலத்துக்குள்ள மனைவி இருக்கிறாங்க. அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு ஓடி சொன்னாங்க, யா உம்மத் தஹ்தா உக்ருஜி மினல் ஹாயித், தோட்டத்தை விட்டு வெளியேறுங்க. உம்மு தஹ்தா
தோட்டத்தை விட்டு வெளியேறுங்க என்று சொன்ன பொழுது உம்மு தஹ்தா சொல்றாங்க, அந்த மனைவி சொல்றாங்க, நான் எங்களுடைய தோட்டத்திலேருந்து நாங்க ஏன் வெளியேறணும்? அப்போ உம்மு தஹ்தாவை பார்த்து அபூ தஹ்தா சொன்னாங்க, ஃபஇன்னி பிஅது லில்லாஹி லினக்லத்தின் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மரம் தர வேண்டும் என்பதற்காக, சுவர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மரம் தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு நான் இந்த தோட்டத்தை வியாபாரம் செய்து விட்டேன். சுவர்க்கத்தில் அல்லாஹ் தர வேண்டும் என்பதற்காக என்னுடைய முழு தோட்டத்தையும் நான் அல்லாஹ்வுக்கு விற்று விட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த மனைவியினுடைய ஈமான பாருங்க. அந்த மனைவி சொல்றாங்க, அப்படியா இருந்தால் ரபிஹல் பைஉ யா அபத் தஹ்தா, அபு தஹ்தாவே நீங்கள் செய்த வியாபாரம் லாபகரமான வெற்றிகரமான வியாபாரம் என்பதாக அந்த மனைவி சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு ஒரு நொடிக்கு முன்னால் தனது தோட்டமாக இருந்த அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்துவிட்டு கணவனும் மனைவியும் வெளியே வருகிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா, மூமின்களிடம் இருந்து அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிவிட்டான். அவர்களது ஆன்மாக்களையும் பொருளாதாரத்தையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டான். எதற்காக? பிஅன்ன லஹுமுல் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. ஆன்மாவையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ்வுக்காக ஒப்படைத்தால் அல்லாஹ் பிரதி உபகாரமாக சொர்க்கத்தை தருகிறான். அல்லாஹ் அவர்களது பொருளாதாரத்தையும் ஆன்மாவையும் விலை கொடுத்து சொர்க்கத்துக்கு பகரமாக விலை கொடுத்து வாங்கிவிட்டான் என்பதை அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்ற வேண்டும், எங்களுடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும். எங்களது ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விவகாரத்தையும் மறுமையின் முன்னால் நிறுத்தி நான் செய்கின்ற இந்த செயல் சிறந்ததா, நல்லதா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா, அல்லாஹ் தண்டிப்பானா என்பதை யோசித்து யோசித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு தியாகி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர். நான் ஏன் இந்த செய்தியை இப்பொழுது சொல்கிறேன் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே மிகப்பெரிய தியாகியாக இருந்தாலும் அவருடைய எண்ணத்திலே இருந்த எண்ணத்தை கடைசி தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நொடியிலே சொன்னார்கள். மரண படுக்கையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு முனாஃபிக் யகூதி குத்தி அந்த சக்ராத்தில் இருக்கிற வேளையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அந்த மடியில படுத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று தன்னுடைய தலையை எடுத்து அந்த மண் பாங்கான பூமியில வைத்து துடிக்கிறார்கள், குற்றுயிராக துடிக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, தந்தையே அப்துல்லாஹ் இப்னு உமர் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை 100க்கு 100 பின்பற்றி வாழுகின்ற மனிதர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் மண் பாங்கான பூமியில தலையை வச்சு துடிக்கிற நேரம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, வாப்பா தந்தையே, நீங்க ஏன் தலையை இந்த பூமியில வச்சு துடிக்கிறீங்க, என்னுடைய மடியில வைக்கலாமே என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்ராத்துடைய வேதனையில் இருந்து கொண்டு சொன்னாங்க, லஅல்லல்லாஹ் யர்ஹமு இலா துல்லி உமர், இந்த உமர் இந்த கிழவன் பூமியில குற்றுயிராக பிறண்டு படுப்பதை பார்த்தாவது அல்லாஹுக்கு இரக்கம் வந்து அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டானா என்றுதான் மகனே இப்படி நான் துடிக்கிறேன் என்று சொன்னார்கள். யார் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? எங்களை போன்று சாதாரண மனிதரா? இந்த இஸ்லாமிய சமூகத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தில் இரண்டாவது சொர்க்கம் செல்பவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாவது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மாமனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உம்மஹாத்துல் முஃமின்களில் இபாதத்தாளி வணக்கவாளி ஹஃப்ஸா ரலியல்லாஹுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். லவ் கான பஅதி நபியுன் லகான உமர், எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். இதா சலக உமர் வாதியன் லசலக ஷைத்தான் வாதின் ஆகர், உமர் ஒரு வழியால் சென்றால் ஷைத்தான் ஒரு வழியால் செல்வான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு ஞானவான் இருக்கிறார். என்னுடைய சமூகத்தின் ஞானவான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்ததை அல்லாஹ் குர்ஆன் வசனமாக இறக்கி வைத்தான். ஒரே ஹதீஸில் புகாரிலே வருகிறது, 3 குர்ஆன் வசனங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது. சொர்க்கத்தில் ஒரு வெள்ளை மாளிகை இருந்தது. அந்த வெள்ளை மாளிகை யாருக்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பொழுது, மதீனாவிலே உங்களோடு இருக்கின்ற உமருக்கு சொந்தமானது என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாளிகைக்குள்ளே செல்ல முனைந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோசக்காரர், அவருக்காக கட்டப்பட்ட மாளிகையில் வேறு யாரும் முதலாவது நுழைவதை அவர் விரும்ப மாட்டார் என்று நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி வந்து விட்டார்கள். வந்து சொன்னாங்க, உமரே, சொர்க்கத்தில் ஒரு மாளிகை பார்த்தேன், அது யாருக்கென்று கேட்டேன், அது உங்களோடு வாழுகின்ற உமருக்கு சொந்தமானது என்று சொன்னார்கள். அங்கு சொல்லப்பட்டது, நான் உள்ளுக்கு போகலாம் என்று நினைத்தேன்,
புதிய மாளிகை நல்லா இருந்தது, உள்ளுக்கு போகலாம்னு நினைத்தேன். உமர் ரோசக்காரர், நீங்க ரோசக்காரர், உங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு மாளிகையில் நான் உள்ளே செல்வதை நீங்கள் விரும்புவீர்களா இல்லையா என்று தெரியாது, நீங்க ரோசக்காரர், அதனால் திரும்பி வந்து விட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அலைக அகார் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்கள் மீது நான் ரோசப்படுவேனா யா ரசூலல்லாஹ், நீங்கள் போய் வந்திருக்கலாமே யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே இப்படி கத்துகிறார்கள், கதறுகிறார்கள், அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கடைசி நொடி வரை மறுமையிலே சிந்தனையோடு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் எப்படி அல்லாஹ்விடத்திலே சென்று நாம் பதில் சொல்ல இருக்கிறோம், பதில் சொல்ல போகிறோம்? எங்களுக்கு அல்லாஹ் தந்த மூச்சு காற்றுக்கள் போய்கொண்டே இருக்கிறது, வாழ்க்கை வந்து கொண்டு கடந்து கொண்டே செல்கிறது. நேற்றிருந்த நான் அல்ல இன்றிருக்கின்ற நான். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்வதை போன்று மனிதன் என்பவன் ஒரு சில மூச்சுக்களினுடைய தொகுப்பு. ஒரு மூச்சு விட்டால் ஆயுளில் ஒரு மூச்சு குறைந்து விட்டது, இன்னும் ஒரு மூச்சு விட்டால் இன்னும் ஒரு ஆயுளில் ஒரு மூச்சு குறைந்து விட்டது. 3 கோடியோ 4 கோடியோ 30 கோடியோ 3000 கோடியோ என்றால் அந்த கணக்கில் ஒன்றொன்று குறைந்து கொண்டு வருகிறது. நாம் பரிசீலனை செய்ய வேண்டும். அதனால தான் சஹாபாக்கள் அவர்கள் இந்த உலகத்திலே மறுமை சிந்தனையோடு வாழ்ந்ததனால்தான், மறுமை மறுமை என்று வாழ்ந்ததனால்தான் அவர்களுடைய ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹுடைய பொருத்தம் தெரிந்தது. அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும், யாரை இழந்தாலும் சரி, என்னை உயிரை இழந்தாலும் அல்லாஹுடைய பொருத்தம் தேவை என்று அவர்கள் உணர்ந்தார்கள். கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நேசித்த ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாவுடைய யுத்த காலத்துக்காக ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கிறார்கள். இந்த நேரத்திலே மூத்தாவுடைய யுத்தம் ரோமர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியை முஸ்லிம்களுடைய தளபதியாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், முஸ்லிம்களுடைய தலைவராக கொடியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரோமர்கள் போராடுகிறார்கள். முஸ்லிம்களுடைய தளபதி ஜாஃபர் இப்னு அபி தாலிபுடைய கையிலே கொடி இருக்கிறது, வலது கை வெட்டப்படுகிறது, இடது கையால் பிடிக்கிறார்கள், இடது கை வெட்டப்படுகிறது, 2 புஜங்களாலும் பிடித்துக் கொள்கிறார்கள். கொடி விழுந்தால் இஸ்லாம் விழுந்து விட்டது, கொடி விழுந்தால் முஸ்லிம்கள் தோற்று விட்டார்கள், விடமாட்டேன், அதாவது இந்த கொடி கீழே விடமாட்டேன் என்று குற்றுயிராக 2 புஜங்களாலும் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தாறுமாறாக அம்பினால், ஈட்டினால், வாள்களினால் தாக்கப்பட்டு கடைசி நொடி, சக்ராத்தினுடைய நொடி, அவர்கள் மேலே பார்க்கிறார்கள். மேலே பார்த்து சொர்க்கம் காட்டப்படுகிறது. சொல்கிறார்கள், யா ஹப்பதல் ஜன்னத்து வக்திராபுஹா தய்யிபதன் வபாரிதன் ஷராபுஹா வர்ரூமு ரூமு கத்தனா அதாபுஹா காஃபிரதன் வபஈததன் அன்சாபுஹா அலைய இத்லாகைது திராபுஹா. அந்த மனிதர் குற்றுயிராக இருக்கிறார். அவருடைய சிந்தனை எல்லாம் உலகம் அல்ல, மறுமை மறுமை என்றிருந்தார். மறுமையினுடைய முதல் படி மரணத்திலே, மரண தருவாயிலே, சக்ராத்திலே இருக்கிறார். சொர்க்கம் காட்டப்படுகிறது, கவி படிக்கிறார். அந்த இன்பம் மேனிலே ஒரு ரிவாயத்தில் வருது, 80க்கும் மேற்பட்ட காயங்கள், உடம்பு சல்லடையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உள்ளம் அதிலே ஈமான் குறையவில்லை. ஈமானிய உள்ளத்திலிருந்து படிக்கிறார்கள், யா ஹப்பதல் ஜன்னத்து வக்திராபுஹா, இதோ சொர்க்கத்தை நோக்கி செல்கிறேன், சொர்க்கத்தை நோக்கி நான் நகர்ந்து கொண்டே செல்கிறேன், நெருங்கி செல்கிறேன். அதை நோக்கி செல்வது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. தய்யிபதன் வபாரிதன் ஷராபுஹா, சொர்க்கத்திலே இருக்கிற பானங்கள், குடிபானங்கள் எல்லாம் மனமானதாக, குளிரானதாக, தூய்மையானதாக இருக்கிறது. தய்யிபதன் வபாரிதன் ஷராபுஹா வர்ரூமு ரூமு கத்தனா அதாபுஹா. இதோ இஸ்லாத்தோடும் முஸ்லிம்களை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை அழிப்பதற்காக ரோமர்கள் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்குரிய வேதனை காலம் நெருங்கிவிட்டது. காஃபிரதன் வபஈததன் அன்சாபுஹா, அவர்களுடைய குலம் கோத்திரம் அல்லாஹ்வை மறுத்தவர்களாக, அல்லாஹ் விட்டும் தூரமானவர்களாக இருக்கும் நிலையில் இஸ்லாத்தை அழிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். குற்றுயிராக இருக்கிறார்கள். கடைசியாக சொல்கிறார்கள், அலைய இத்லாகைது திராபுஹா, மீண்டும் ஒரு நொடி பொழுது என்னுடைய மேனியிலே, என்னுடைய உடம்பிலே ஒரு நொடி பொழுது உயிர் இருக்குமாக இருந்தால் மீண்டும் எழும்பி நின்று நான் போராடுவேன் என்று சொல்கிறார்கள். சொர்க்கத்தை பார்த்துவிட்டு அப்படியே ஷஹீதாக மரணிக்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய உடல் செல்லடையாக்கப்பட்டது. ஆனால் அவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் மறுமை மறுமை மறுமை. அதனால் அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுகிறான், சொர்க்கத்தின் குடிபானங்களை காட்டுகிறான். அதனால் சொர்க்கத்தை பார்த்து அந்த வலியிலும்
கவி படித்து கொண்டு மரணிக்கிறார்கள் என்று சொன்னால் பின்னால் வருகின்ற எனது சமூகம் இதை பார்க்க வேண்டும், உணர வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, சுபைர் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா, சயீத் இப்னு ஸைத் ஃபில் ஜன்னா, பிலால், ஹம்தலா, உகாஷா, முஆவியா, சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் சொர்க்கவாதிகள். அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொர்க்கவாதிகள். சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு அபீ வக்காஸ், சஅத் இப்னு முஆத் சொர்க்கவாதிகள். எத்தனை சஅத், எத்தனை அப்துல்லா ரலியல்லாஹு அஜ்மஈன். இந்த சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஹந்தலா சொன்னார்கள், மலக்குமார்கள் குளிப்பாட்டிய ஒரு சஹாபி, உயிர் தியாகம் செய்த சஹாபி சஅத் இப்னு முஆத் 31 வயசுல இஸ்லாத்தை ஏற்றார், 37 வயசுல மரணித்தார். 6 வருஷம் இஸ்லாத்திலே வாழ்ந்தார். இஹ்தஸ்ஸா அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத் பூமியில மரணிக்கிறார், அர்ஷ் நடுங்குது. காரணம் 6 வருஷம் தான் இஸ்லாத்தில் வாழ்ந்தார். அவருடைய செயல்கள், அவருடைய மரணத்தை கண்டு அர்ஷ் நடுங்குகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சொர்க்கவாதிகள் எல்லாம் எங்களுக்கு முன்மாதிரிகள் தான். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதியாக மரணிக்கிறார்கள். கவலையோடு தான் மரணித்தார். தானோடு நான் கழிக்காத நேரத்தை தவிர வேற எல்லாமே வீணாகிவிட்டது என்று கவலையோடு மரணிக்கிறார்களே அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படி என்றால் அவ்வளவு போராட்டத்தில் கலந்தும், அவ்வளவு ஒரு போர்த்தியாக இருந்தும் குர்ஆனோட வாழையிலே என்று அவர்கள் கவலைப்பட்டு கொண்டுதான் மரணித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு செஞ்சும் அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்றால் நாம் அல்லாஹுக்காக எதை கொடுத்தோம்? எங்களது ஈமானை, எங்களது இபாதத்தை நாங்கள் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, மனித வாழ்வை அல்லாஹ் தந்திருக்கிறான், மீளவும் இந்த சந்தர்ப்பம் கிடையாது. நாம் அடுத்த நொடி மரணித்து விட்டால் யா அல்லாஹ் என்னுடைய ஆயுளை இன்னும் கூட்டி என்று சொன்னால் ஒரு காலமும் நடக்காது. அன்புக்குரிய சகோதரிகளே, கிடைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பம் எப்பொழுது பறிபோகும் என்று தெரியாது. அல்லாஹ் தந்திருக்கிற பொன்னான இந்த வாழ்க்கையை மறுமைக்காக, அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக நாம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைத்து நாம் அல்லாஹுவிடம் செல்வோம் என்றால் அல்லாஹு தாலா எங்களை அரவணைக்க சொர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கமாகிய அல் ஃபிர்தௌஸில் அலாவை தர அல்லாஹு தாலா காத்து கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எவ்வளோ அமைதியாக நிதானமாக இதை கேட்டீர்களோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே இதை சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்ம எல்லோரையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.